ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் 30 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கணக்கு எழுதி 500 சொன்னால ஏத்துக்க முடியாதுங்க. ஒரு கூட்டம் வரும்னு தெரியும். அது 10,000மோ 20,000மோ 50,000மோ நம்பரை விடுங்கண்ணா. ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும்ல. அதையே செய்யாம இன்னைக்கு 500 மலுப்புறாங்க. 500ங்கிறது கீழே இல்லைங்கண்ணா. டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா, கீழே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா? இல்ல, அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ். அதுலயே 300 பேர் போயிருப்பாங்க. அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. மூன்றாவது, இது பெரிய இழுபறி. கிட்டத்தட்ட 4-5 நாள் இழுபறி. இந்த லேண்டுக்கு போய் பாக்குறாங்க, அங்க போய் பாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு 100 டைம் யோசிக்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அவ்வளவு சொல்றாங்க. பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும். வேலுச்சாமிபுரத்துல எந்த வழி இருக்குங்கன்னா, ஒருவேளை முக்கியமான விவிஐபி நாம யார சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும்? ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்திருக்கிறாங்க. அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும். பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல வைக்கணும். காரணம், மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகணும். இல்ல செஞ்சோம், ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ போட்டுட்டோம், கண் துடைப்புக்கு ஏதோ நடத்துறது கேள்வியே கிடையாதுங்கண்ணா. அரசியல்வாதிகள் 1008 சொல்லுவான் சார். ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதீன்னு 1008 சொல்லுவான். இங்க கொடுங்க, அங்க கொடுங்கம்மா. அதை கேட்கறக்கா ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறக்கா கலெக்டர் பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மீது உடனடியா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். என்ன ஒரு பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காருன்னா, சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க. இந்தியால 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கன்னாவே உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசுகள்.